ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாராக கார வடை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணணுன்னா நம்ம சேனல் ரித்தமில் கிளிக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ண ஆல் வீடியோஸ் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கார வடை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கப்பு கடலை பருப்பை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா நான் ஊற வச்சுக்கிட்டேன். இனி இதில் ஒரு 4 ஸ்பூன் கடலை பருப்பை ஒரு பவுலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்க கடலை பருப்பை நல்லா நம்ம தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் இஞ்சி, வடமிளகாய், 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம 4 ஸ்பூன் தனியாக நம்ம பவுலில் எடுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இனி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இனி இதில் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். பச்சரிசி நம்ம எதுக்காக நம்ம கலந்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வடைக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொறு மொறுன்னு இருக்கும் வடை. நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு இந்த மாதிரி நம்ம வடையை தட்டி ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணிடலாம். கையில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாவ், சூப்பராக நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இனி இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி மாற்றி போட்டு எடுத்துடலாம். நம்ம கார வடை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே மொறு மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாக்கி இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குல்ல, மொறு மொறுன்னு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல. இனி இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கார வடை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்களா, பிக்கும் போதே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல, உள்ள சாஃப்டாக. இனி வடைக்கு தொட்டுக்க கொஞ்சமாக சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.